நீங்க ஒரு காஃபி அடிக்டா? ஒரு நாளைக்கு ஒரு கப் காஃபி கூட இல்லைன்னா அந்த நாளே நல்லா போகாதுன்னு நினைக்கிறவங்களா நீங்க? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. சமீபத்தில் வேற சாப்பிட்டு முடிச்சதும் காஃபி குடிக்கக்கூடாது, முக்கியமாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுலாம் காஃபி குடிக்கவே கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சரியான அளவுக்கு ஒரு நாளைக்கு காஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான். ஸோ இந்த வீடியோவில் எப்போ எவ்வளோ எப்படி காஃபி எடுத்துக்கணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். It is a medical miracle. முதல்ல நமக்கு காஃபி குடிக்கணும்னு எப்பெல்லாம் தோணும்னு யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போதோ இல்லை நல்லா தூங்கணும், அதுக்கு முன்னாடி நான் காஃபி குடிச்சிட்டு தூங்க போகிறோம்னு நம்ம சொல்லுவோமா? கிடையாது. காலையில் எழுந்திரிச்சதும் அந்த நாள் ரொம்ப சுறுசுறுப்பாக போகணும்னா ஒரு கப் காஃபி குடிப்போம். அதே மாதிரி ஒர்க் பண்ணி நடுவில் ஒரு 11 மணி 12 மணி போல் கொஞ்சம் டயர்டாச்சுன்னா ஒரு காஃபி குடிப்போம். அதுவும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக நைட் நேரத்தில் நான் நிறைய ஒர்க் பண்ணணும், டயர்டாகிடக்கூடாது அப்படின்னா இந்த காஃபியை குடிப்போம். ஏன் நம்ம டயர்டாக இருக்கும்போதோ இல்லை நமக்கு சுறுசுறுப்பு தேவைப்படும் போதோ இந்த காஃபியை தேடி நம்ம போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி காஃபியில் கெஃபைன் அப்படிங்கிற ஒரு காம்பனன்ட் இருக்குது. ஒரு கப் ஆஃப் காஃபி, அதாவது 200 ml ஆஃப் காஃபியில் 800 mg ஆஃப் கெஃபைன் இருக்குது. ஒரு நாளைக்கு நம்மளுடைய உடம்புக்கு 400 mg ஆஃப் கெஃபைன் தேவைப்படுது. ஒருவேளை ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 200 mg ஆஃப் கெஃபைனே போதுமானது. அதுவுமே டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். காஃபியை நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ரெகுலராக நம்ம எடுத்துக்கிறது மூலயமா நம்மளுடைய ஹார்ட்டும் லிவரும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் டயபெட்டிஸ் வராமல் கூட தடுக்கலாமா. அதோட ரொம்ப முக்கியமாக வெயிட் மேனேஜ்மெண்ட்க்கும் இந்த காஃபி நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒருவேளை தேவைக்கு அதிகமாக நீங்கள் இதை எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, இரிட்டேஷன் இது எல்லாமே ரொம்ப அதிகமாகும், உமட்டல் அதிகமாகி தூக்கமின்மையும் அதிகமாகும். இதனால் உங்கள் உடம்புக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே மாதிரி நம்ம காஃபியை எவ்வளோ எடுத்துக்கிறோன்றது ஒரு பக்கம் இருந்தால், எப்படி கன்சியூம் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் இன்னொரு பக்கம் ரொம்பவே முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். நீங்கள் காஃபி போடும்போது தண்ணியே சேர்க்காத நல்ல திக்கான பாலில் டிகாஷனை ஊற்றி நிறைய சர்க்கரையை தூக்கலாக போட்டு குடிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா ஐ எம் வெரி சாரி, அந்த மாதிரி காஃபியை மட்டும் நீங்கள் குடிக்கவே கூடாதுங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பாலையும் சர்க்கரையும் அவாய்ட் பண்ண பார்க்கணும். அதுலேயும் சில பேர் இருப்பாங்க, சர்க்கரை தான் உடம்புக்கு கெட்டது, நான் நாட்டு சர்க்கரையை தான் போட்டு குடிக்கிறேன்னு நார்மல் சர்க்கரையை கூட 2 ஸ்பூன் தான் போடுவாங்க. ஆனால் அந்த நாட்டு சர்க்கரையை 4 ஸ்பூனாக போட்டு ஆற்றி குடிப்பாங்க. இது உங்கள் உடம்புக்கு இன்னுமே அதிக பிரச்சனையை தான் உண்டு பண்ணும். அதனால பால், சர்க்கரை இது ரெண்டுத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு சுடு தண்ணியில் இந்த காஃபி தூளை போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த பிளாக் காஃபியில் ஆன்டிஆக்சிடென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இன்னும் உண்மையை சொல்லணும்னா இந்த க்ரீன் டீன்னு குடிக்கிறீங்கல்ல, அதை விட இந்த பிளாக் காஃபி ரொம்பவே நல்லது. சரி, ஓகே, அப்போ பிளாக் காஃபி தான் ரொம்ப உடம்புக்கு நல்லதாச்சேன்னு ஒரு நாளைக்கு 4-5 டம்ளர் குடிச்சிடாதீங்க. உங்களுக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும், அதனால அதுலேருந்து வெளியவே வர முடியாது, அது இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 இல்லை 3 கிளாஸ் பிளாக் காஃபி குடிக்கிறது நல்லது. அப்படி அளவுக்கு அதிகமாக குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அல்சரும் கேஸ்ட்ரிக் ரிலேட்டடான ப்ராப்ளமும் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காஃபியை விட்டு வெளியே வர முடியலன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு நார்மல் காஃபினா 2 கிளாஸும், பிளாக் காஃபியாக இருந்தால் 3 கிளாஸும் மட்டுமே எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை பார்க்க ஹெல்த் ஸ்டுடியோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.